நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேவரா படத்தோட மூவி ரிவ்யூ. படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை தூங்க வச்சிடும். ஐ மீன் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஏமாற்றம். ஒரு கேஷுவலாக எனக்கு வந்து ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். படத்தோட பாசிட்டிவும் எடுத்துக்கிட்டா விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு, கிராஃபிக்ஸ்லாம் ஓகே, ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிற கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, எல்லாமே ஓகே. அந்த சீலாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே இந்த நைட் டைமில் நடக்கிற அந்த கடல் ராபரி மாதிரியே நடக்கும். மியூசிக் பற்றி சொல்லணும்னா மியூசிக் உண்மையாக நல்லா இருந்துச்சு. சும்மா அனிருத் பீஜமாக போட்டு தள்ளி இருக்காரு, அவ்வளோ பீஜம் இருக்குது, அப்படியே வாசிச்சுட்டே இருப்பார் போல். அப்புறம் என்டிஆரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, அவர் சூப்பராக நடிப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் வச்சாங்க நெகட்டிவிட்டிஸு, அப்படியே உருவாகிற இடமே செகண்ட் ஹாஃப் தான். அப்படி என்ன நெகட்டிவிட்டிஸ்னா, என்னடா போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க, அப்படியே வளன்னு பேசுகிறாங்க. அப்புறம் எண்டிங்கில் தான் ஒரு சும்மா கொஞ்சம் ஓகே, அந்த வளன்னு பேசுறதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க, அதில் கொஞ்சம் படம் ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சில படம் பார்க்குற ஞாபகம் வரும். என்ட்ரி சீன்ல பார்த்தா சுறா படத்துல விஜய் வேற மாதிரி அச்சசல் அதே என்ட்ரி சீனு, லாஸ்ட்ல பார்த்தா பாகுபலி சீனு, இந்த மாதிரி அங்கங்க உங்களுக்கு சில படத்தோட சாயல்கள் வந்துட்டு போகும். ஒரு விஷுவலா ஒரு சூப்பரா இருக்கிற ஒரு படம், எந்த ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்க ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அடி வாங்கும்.